ஒரு ரெஸ்பெக்டட் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெண்கள் வந்து இவங்கக்கிட்ட அணுகி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து அந்த அம்மா ரேப் ஆன அம்மா அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அண்ணாமலை கிட்ட. அவங்க கொடுத்தான அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்போ வந்து இவங்கெல்லாம் சும்மா வாய் பேசுறது தான். எந்த பப்ளிக்கும் இவங்க யாரையுமே போய் மீட் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து இந்த எந்த அரசியல் கட்சியில் நிஜமாகவே பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, எந்த ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு சிலர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் ஒரு கட்சி வச்சுருக்கீங்கன்னா, நான் அதுக்கு தான் வந்துட்டு இந்த பெருசாக போகலை. என்னென்னா எப்பேற்பட்டவங்க வந்து சேருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து ஊழலை எதிர்க்கிறதால இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நான் ஊழலை எதிர்த்துட்ருக்கேன். ஓகே, நான் கேசஸும் ஃபைல் பண்ணுறேன். நான் மற்றவங்களாட்ட அறப்போர் எப்படி ஃபைல் பண்ணதோ அதே மாதிரி நானும் இன் மை ஓன் வே அறப்போர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணி நல்ல ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி சொல்கிறாங்க. நான் அதை செய்யறதில்லை. ஏன்னா எனக்கு வந்து பப்ளிசிட்டி வேண்டாம், நம்ம பாட்டுக்கு குவைட்டாக நம்ம வேலையை பார்க்கலான்னு. அப்போ வந்து நம்ம மாதிரி ஆட்களை ஒரு பிஜேபியில் கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் ஊழல் பண்ணுறவங்க, இந்த அசிங்கமாக பண்ணுறவங்க தான் முக்கியத்துவம். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த 11 இயர்ஸாக இந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். நாட் ஃபார் எனி பர்சனல் திங். இந்த ஊழல் இவ்வளோ ஊழல் நடக்குது, இந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபைனான்ஸ், இந்த பேங்க்ஸில் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்குன்னா அந்த பொம்பளை நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காது. ஆனால் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ப்ராத்தல் நடத்துறது ஒரு பொம்பளையோட உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? இந்த மாதிரி அவங்க, ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்கு உங்ககிட்ட ஃபேவர் வருவாங்க, அதுக்கு வந்து அவங்க பணம் கொடுப்பாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே 25 லட்சம் 50 லட்சம் கோடியாக வாங்குறது இவங்கெல்லாம் யார்? இந்த பிஜேபியில் இருக்கும் மந்திரிகள். அப்போ வந்து இவங்கெல்லாம் மக்களுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது மக்கள் மேலே தான் தவறு. மக்கள் வந்து யோசிக்கணும்.